கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஒரு கர்த்தர் நாம மகிமைக்குன்னு சொல்லி உடன்படிக்கை பெட்டியும் ஓபேத் ஏதோமும் அப்படின்னு குறித்த அந்த தலைப்பில் நாம் என்ன செய்ய போகிறோம். இந்த நாளில் கூட நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 10லிருந்து 12 வரைக்கும் வாசிக்கும்படி அன்புடு. அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவர் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தார். ஆமென். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதை தன்னிடத்தில், எதை தன்னிடத்தில்னா அதுக்கு முன்பு உள்ள வசனத்தை வாசிங்கன்னா தாவீது 9வது வசனத்தில் அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்தான். கர்த்தருக்கு என்ன செய்தானா? பயந்தான். கர்த்தருக்கு எப்படி பயந்தான்? கர்த்தர் என்னையும் அடித்து போடுவார் என்று சொல்லி, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி, அப்போ கர்த்தருடைய பெட்டி என்கிட்ட என்ன செய்ய வேண்டாம், எருசலேமுக்கு என்ன செய்ய வேண்டாம். யார் நினைச்சது? பெட்டியை எடுத்துட்டு வரணும் அப்படி நினைச்சவர் தாவீது சொல்லுகிறார், சவுலின் நாட்களில் நம்ம கர்த்தருடைய பெட்டி என்ன செய்யாமல் போயிட்டோம், தேடாம போயிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் ஆலோசனை பண்ணி தான் என்ன செய்கிறாரு, பெட்டியை எடுக்க வர்றாரு. உடன்படிக்கை பெட்டி எடுக்க வர்றாரு. வந்தபோது நம்ம சோதரர் என்ன செய்யுதுன்னா அதை ஒரு ரதத்தில் ஏற்றிக்கிட்டு கொண்டு வராங்க. அகியாவும் ஊசாவும் அமினதாபின் குமாரர்கள் நடத்துகிறாங்க புது ரதத்தை. நாகோன்கிற ஸ்தலத்தில் என்ன செய்யுது, அந்த இடத்துல வந்து என்ன செய்யுது, மாடு களத்தில் வந்து நாகோன் களத்தில் வந்து மாடு மிரண்டுறது. பெட்டியை அசைஞ்ச உடனே ஊசா என்ன செய்கிறாரு, பெட்டியை தாங்கி பிடிக்க போகிறான். உடனே பெட்டியை தொட்டவனுக்கு கர்த்தருடைய கோபம் வந்து, கர்த்தர் கோபம் வந்து உடனே அவனை அடித்தார், அந்த இடத்துல சித்தர்றான். உடனே தாவீது என்ன செய்ய, அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டான், கோபப்பட்டான். விசனம்னா என்னது? கோபப்படுகிறான். தாவீது கோபப்படுறான் யார் மேலே? கர்த்தர் மேலே. தாவீது மேலே, அது ஊசா மேலே கோபப்பட்டானா? அது நிமித்தம் கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் தாவீது விசனப்பட்டான். கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் என்ன செஞ்சான்? தாவீது கோபப்பட்ட அந்த இடத்துக்கு, அந்த ஸ்தலத்துக்கு பேரேஸ் ஊசா, ஊசாவின் மீறுதல் அப்படி சொல்லியிருக்கு. அந்த அதனுடைய அர்த்தம் ஊசாவினுடைய மீறுதல் அப்படின்னு சொல்லப்படுது. கர்த்தர் மேலே கோவப்பட்டான், ஊசா மேலே கோவப்பட்டானா அப்படின்னா கர்த்தர் மேலேயும் என்ன செஞ்சிருக்கிறான், கோவப்பட்டான். என்ன ஆண்டவர் இப்படி அடிச்சிட்டாரே அப்படின்னு. அப்புறம் தான் யாருக்கு புரியுது எதனால கர்த்தர் அடிச்சாருன்னு. ஊசா மேலேயும் ஒரு பக்கம் கோபம் இருந்திருக்கலாம், கர்த்தர் மேலே ஒருவேளை கோவப்பட்டானா தெரியல. அங்கே சொல்லப்படுறத பார்த்தா ஒருவேளை கோவப்பட்டானா. கர்த்தருக்கு என்ன செஞ்சாரு, ஊசாவை அடித்தது நிமித்தம் அவன் என்ன செய்தானா, கோவப்பட்டான்னு சொல்லி தான் அங்கே வசனம் என்ன செய்ய தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், சுதரவன் கோவப்படுறான். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறான். பெட்டி எருசலேமுக்கு வந்தால் நான் என்ன செய்யப்படுவேன், என்ன செய்யப்படுவேன். அப்போ தாவீதுக்கு கர்த்தருக்கு பார்த்து பயப்பட ஆரம்பிச்சான். கர்த்தருடைய பெட்டி எருசலேமுக்கு வர்றது கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு. அதுக்காகவே உன்னை ராஜாவும் ஆக்குனாரு. இப்போ உன்னை கொல்றதுக்காகவா கர்த்தர் உன்னை ராஜாவாக்கினாரு. ஆனால் அதை தாவீது என்ன செஞ்சுக்கல. இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்த தாவீதும் ஒரு சில நேரத்தில் என்ன செய்யலை, கர்த்தர் என்ன செய்யலை. அநேக நேரத்தில் நாம் செய்கிற தவறு கர்த்தர் என்ன செய்கிறது கிடையாது, புரிஞ்சுக்கிறல. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல இன்னொரு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் ஊசாவை கொன்றதுனால் தாவீது கலக்கம் முற்றான் அப்படின்னு போட்டிருக்க இன்னொரு மொழிபெயர்ப்புல. 7வது வசனத்தில் கர்த்தர் ஊசாவின் மீது கோபம் கொண்டு அவனை கொன்றான் இருக்குது. 8வது வசனத்தில் பார்த்தா கர்த்தர் ஊசாவை கொன்றதால் தாவீது என்ன செய்தான், கலக்கம் முற்றான், பயம் கலக்கம் அடைந்தான் இருக்கு. இந்த பாவர் எடிசனில் என்ன செஞ்சுருக்குன்னா அது
ஆமாம், விசனப்பட்டான் அப்படி சொல்லி என்ன செய்யுது இருக்குது. இந்த இடத்த போரேஸ் ஊசான்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, பேர் வச்சுட்டாங்க. கர்த்தரிடம் பயப்படுறான். நான் எப்படி பரிசுத்த பெட்டியை என் இடத்துல கொண்டு வந்தால் எனக்கு நாளைக்கு எங்களுக்கும் அடி விழுந்துரும், வாதை வந்துருமோ அப்படின்னு பயப்படுறான். ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்பதாக என்ன செய்தாங்க, கீரியாத் யாரும் இல்லை, முன்னாடி என்ன செய்தாங்க, அந்த பெட்டியை திறந்து பார்த்து 50,070 பேர் என்ன செஞ்சிட்டாங்க. ஆமாம், 1 சாமுவேல் 6வது அதிகார கடைசியில் என்ன செஞ்சாங்க, 50,070 பேர் செத்து போயிட்டாங்க. அதே போல் ஒருவேளை பெட்டியை கொண்டு வந்து அங்கே இருக்கிற பட்டணத்தில் உள்ளவங்க கொல்லப்படுவாங்களா, கொண்டு போகிற நாங்கள் அடிக்கப்படுவோமான்னு என்ன செஞ்சார் தாவீது பயந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். தன்னுடைய தவறை தாவீது அந்த இடத்துல உணரலை. பின்னாடி பெட்டியை அங்கேயே விட்டுட்டு போயிடறான். என்னானாலும் பரவாயில்ல, பெட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படி சொல்லிட்டு, இல்லை இதில் ஏன் தப்பு வந்துச்சுன்னு கேட்ட உடனே கர்த்தரிடத்தில் விசாரிச்சு என்ன செஞ்சிருக்கலாம். கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான்ற ஒரு இடத்துல தாவீது ரொம்ப கஷ்டப்படுவான். கூட இருந்தவங்களாம் எதிராகி மாறிடுறாங்க. அப்போ என்ன செய்யறான், விசாரித்தான். இங்க என்ன செய்யல, என்ன செஞ்சுட்டா, அப்படி ஓடிட்டா. அப்படி பக்கத்துல யாராச்சும் ஆசிரியர் லேவியா இருக்கிற, அவன் வீட்டில் வச்சிருக்கப்பா, எதுக்கு வம்பு அப்படின்னு ஓடிட்டார். பயந்து ஓடிட்டார். கர்த்தரை புரிந்து கொள்ளலை. ஒருவேளை கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு, ஆனாலும் கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம குற்றம் சாட்டுறோம் கர்த்தரை. அல்லேலூயா. இப்போ உடனே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நாகோன் களத்து பக்கத்துல தான் ஓபேத் ஏதோமுடைய வீடு இருந்திருக்குது. அந்த அடிபட்டாங்க பார்த்தீங்களா, அந்த பக்கத்துலேயே தான் யாருடைய வீடு இருந்திருக்குது, ஓபேத் ஏதோமுடைய வீடு. அந்த நாகோன் களம் பக்கத்துல தான் அது என்ன செஞ்சிருக்குது இருந்தபடினால ஓபேத் ஏதோமுடைய வீடு, கித்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா வச்சுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுடைய ஓபேத் ஏதோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஏதோமின் வேலைக்காரன் அப்படின்னு அந்த பேருக்கு ஒரு அர்த்தத்தை கூட என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஓபேத் ஏதோம்னா என்ன அர்த்தமா, ஓபேத் ஏதோம்னா என்ன அர்த்தம், ஏதோமின் வேலைக்காரன் சொல்லி என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு தடவை தான் ஆடினார்னு நீங்கள் நினைக்கிறீங்க. முதல் தரம் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு வரும்போதும் புது ரதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வரும்போதும் தாவீது என்ன செய்தாராம், ஆடினார்னு இருக்கு. 1 நாளாகமத்தில் 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 13வது அதிகாரத்தில் 8வது வசனம். தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடு தேவனுக்கு முன்பதாக சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். தாவீது முன்னாடி என்ன செய்தார், தாவீது சகல இஸ்ரவேலரோடு தங்கள் முழு பலத்தோடு தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக சுரமண்டலங்களையும் தம்புர்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினாங்க. முதல்ல வரும்போது என்ன செய்தாங்க, ஆடி பாடினாங்க, மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடி பாடிட்டு வந்திருந்தார். அப்போ ஊசாவை அடித்தது நிமித்தம் உடனே பெட்டியை வச்சுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, ஓபேத் ஏதோம் வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஓபேத் ஏதோம்னா ஏதோமின் வேலைக்காரன் சொன்னேன். இந்த ஓபேத் ஏதோம் ஒரு ஆசாரியனாய் ஒரு லேவியனாய் என்ன செஞ்சிருக்கணும், ஆசாரியன்கிறத விட ஒரு லேவியனாய் இருந்திருக்க வேண்டும். ஓபேத் ஏதோம்னு சொல்லி 2 சாமுவேல் 1 நாளாகமம் அதில் பார்த்தீங்கன்னா ஓபேத் ஏதோமுடைய பேருடையது வருது. ஒரு சில இந்த ஓபேத் ஏதோம் எல்லாரும் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. 4 ஓபேத் ஏதோம் இருக்கிறதா ஒரு மொழிபெயர்ப்பில், அதாவது ஒரு விளக்க உரையில் நாம் பார்க்கும்போது 4 ஓபேத் ஏதோம் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரே ஓபேத் ஏதோம் கிடையாது அப்படி சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. எதுத்தூனின் குமாரன் ஓபேத் ஏதோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் கித்தியனாகி ஓபேத் ஏதோம் வேற. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா பாடகர் குழுவில் இருக்கிற ஓபேத் ஏதோம் வேற, அப்புறம் வாசல் காக்குகிற ஓபேத் ஏதோம் வேற. இப்படி 4 விதமான ஓபேத் ஏதோம் இருக்கதா அந்த விளக்க உரையில் நான் பார்க்கும்போது அந்த விளக்க உரையில் சொல்லி இருக்குது. அல்லேலூயா. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. அந்த விளக்க உரையில் 4 ஓபேத் ஏதோம் இருக்கிறதா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே சொல்லும்போது கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா.
ஆமாம், கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஓபேத்ஏதோம் யோசிச்சு பாருங்க, தாவீது பெட்டியை தன்னிடமாய் கொண்டு வரணும்னு நினைச்ச தாவீது பயந்தாரு. மற்ற பிரதான ஆசாரியர்களும் பெரியவர்களும் லேவியர்களும் மற்ற எல்லாரும் பயந்தாங்க. பெட்டி அதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து கொண்டு போறதுக்கு பயப்படுறாங்க. பக்கத்துல லேவியனுடைய வீடு இருக்கான்னு பாக்குறாங்க. இந்த கித்தியனாகி ஓபேத்ஏதோம் வீடு தான் இருக்குது. உடனே கொண்டு போய் அவருடைய தலையில கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. என் தலையில கட்டிட்டீங்களே கடைசிலன்ற மாதிரி. ஆனா அவர் அப்படி நினைக்கல. ஓபேத்ஏதோம் தாராளமா கொண்டு வந்து வைங்கன்னு என்ன செய்தாரு? சந்தோஷமாய் மனம் மூந்து ஏற்றுக்கிட்டாரு. ஏன் தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவர் நேர்மையானவர், அவர் நன்மைகளை மட்டும் செய்கிறவர். ஊசாவினுடைய துணிகரத்தின் நிமித்தம் கர்த்தர் அடித்தார். பிரமாணங்களை மீறின நிமித்தம் கர்த்தர் அடித்தாரே தவிர கர்த்தர் ஒரு நாளும் அவர் தண்டிக்கிறவர் இல்லை. நீதிமானை ஒருபோதும் அவர் தண்டிக்கிறவரே கிடையாது. அப்போ ஒரு சரியான விதத்தில் இல்லை. நியாயப்பிரமாணத்தையும் மீறினாங்க, துணிகரமாகவும் இருந்தாங்க. அப்போ கர்த்தருடைய பெட்டியை கர்த்தர் காப்பாற்ற முடியலைங்கிற அளவுக்கு கர்த்தர் அற்பமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான உண்மை. அவருடைய உடன்படிக்கை பெட்டியை அவரால் கூட காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரியும், அவருக்கு மேல நாம் போய் அந்த பெட்டியை என்ன செய்ய போறேன், பிடிக்க போறேன்னு அவருக்கு மேல மிஞ்சின நீதிமான என்ன செஞ்சிட்டோம் மாறி என்ன சார் பெட்டி ஓடி பிடிக்க போறோம். இப்போ கர்த்தர் அடித்தது தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஏன் மாடு மிரண்டது, ஏன் பெட்டி கீழே விழ பார்த்தது அப்படிங்கிறதுல என்ன செய்யல. உடனே பைபிள் எடுத்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி மாடு மிரண்டுச்சா, இதுக்கு முன்னாடி பெட்டி இப்படி கீழே விழ போச்சா, அதுக்கு ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னு தேடி பார்க்கணும். பார்த்துருந்தா தெரியும். என்னது, பெட்டியை மாடு புது ரதத்திலேயோ வண்டியிலோ கொண்டு போக தோலில் தான் சுமந்துட்டு என்ன செய்யணும், போகணும் என்று சொல்லி தெரிந்த என்ன செஞ்சிருக்கணும். உடனே ஓபேத்ஏதோம் வீட்டுக்கு வந்து, ஆண்டவரே நாங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்லி வந்து பண்ணியிருக்கணும். இவங்க 3 மாசத்துக்கு என்ன செய்யல, பக்கத்திலே வரல. நம்ம ஆளுங்க குறிப்பா தாவீது ஓடிட்டார். இப்ப திரும்பவும் தெரிஞ்சிருச்சு, தப்பு பண்ணிட்டேன். இப்ப தாவீது என்ன செய்யற, இப்போ 2வது விஷயம் தாவீது ஆடுறாரு பாருங்க. தாவீதை பாருங்க, 1 நாளாகமம் 15:27. தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தார். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து என்ன செய்து கொண்டு வந்தான், ஆடி கொண்டு வந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீது இப்ப என்னத மெல்லிய புடவை தரிக்காம எதை தரிச்சிருக்கிற, அப்படி சணல் நூல் ஏபோத்தை தரித்து என்ன செஞ்சுட்டு வர்றாரு, ஆடிக்கிட்டு வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. முன்னாடி தடவை பெட்டியை கொண்டு வரும்போது என்ன செஞ்சாரு, மெல்லிய புடவைய என்ன செய்றாரு, சால்வை என்ன செஞ்சாரு, அணிந்து என்ன செஞ்சுட்டு வந்திருப்பாரு, ராஜ கம்பீரத்தோட ஆடிட்டு வந்தார். இப்ப என்ன செய்யறாரு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, நான் தாழ்மையா உம்மிடத்துல என்ன செய்யறேன் வாரேன் அப்படி சொல்லிட்டு என்ன செய்யறாரு, சணல் நூல் ஏபோத்தை என்ன செய்யறாரு தரிச்சிட்டு அவர் என்ன செய்யறாரு, பெட்டிக்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார், ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு வருகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா சூத்திரம். அங்க தாவீது என்ன செய்கிறார்னா, தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி ஆடி பாடிட்டு திரும்பவும் என்ன செய்கிறார், வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ இவ்வளவு எதிர்ப்புகளின் மத்தியில வேண்டாம் எங்க வீட்டுக்குன்னு பெட்டி சொல்லல, உயிரே போனாலும் சரி கர்த்தருடைய பெட்டி எங்க வீட்டுல இருக்கிறது பாக்கியமா ஓபேத்ஏதோம் வீட்டுல நினைச்சாங்க. கித்தியனாக ஓபேத்ஏதோம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. முன்பது ஆசரிப்பு கூடாரத்துல மட்டுமே இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, சீலோவுல மட்டுமே இருந்த உடன்படிக்கை பெட்டி எங்க வந்துச்சு, அபினதாப்பு வீட்டுல வந்துச்சு. அப்ப அபினதாப்பு எல்லாரும் எப்படி பார்த்திருப்பாங்க, அபினதாப்ப போல உலகத்திலே பாக்கியம் பெற்றவன் யாருமே இல்லை என்று சொல்லி நினைத்தார்கள். அல்லேலூயா. அங்கிருந்து எடுத்துட்டு வரும்போது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்த உடனே என்ன செய்யறாருன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சோத்திரம். ஓபேத்ஏதோம் வீட்டுக்கு வந்து அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். ஓபேத்ஏதோம் என்னுடைய வீட்டுக்கு கர்த்தருடைய பெட்டி வரும் என்பதை அவர் ஒரு நாளும் நினைச்சதே இல்லை.
அதை வாக்கியமா நினைச்சாரு, ஏற்றுக்கொண்டார் அன்போடு. உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு அநேகருக்கு வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, வார்த்தையின்படி வாழ மனதில்லை, வார்த்தையை கேட்க மனதில்லை. ஏன் மனதில்லை? ஜெபத்துல போய் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செஞ்சிடறேன், நான் பாவி ஆண்டவரே, பிரதான பாவி ஆண்டவரே, நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் அப்படி ஆண்டவர் இப்படி வந்து போனோடனே என்ன செஞ்சிடலாம் சொல்லுங்க. நம்ம காரியத்தை அவர்கிட்ட பேசிட்டு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனா, படிக்கிறது கேட்கறதுன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் யாரோட பேசுவாரு சொல்லுங்க? நம்ம கூட பேசுவார். நம்ம பேச முடியாது, யார் பேசுவா? அநேகருக்கு கர்த்தர் பேசுகிறத கேட்கறதுக்கு மனதில்லை, ஏன்னா பயமா இருக்குது. விசேஷமா சுத்திகரிப்பு கூட்டமெல்லாம் வச்சு என்ன ஆயிரும்? மனம் திரும்பு, குணப்படு, சரியாகு, உன்னை நீயே நிதானித்து ஆராய்ச்சி செய். வார்த்தை பிரசங்கத்திலிருந்து வேத வசனத்தை படிக்கும் போது அன்னைக்கு நேரத்தில் வார்த்தை பிரசங்கத்தின் மூலம் என்ன செய்யும்? கர்த்தர் பேசுவார். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தாலும் ஆனா கர்த்தருடைய இருதயத்தை அறியாம போயிட்டார் தாவீது. ஆசாரியர்களும் லேவியர்களும் பிரதான ஆசாரியர்களும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை மறந்து போயிட்டாங்க. ஆனா ஓபேத்-ஏதோம் மட்டும், கித்தியனாகிய ஓபேத்-ஏதோம் மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டான்? ஏற்றுக்கொண்டான், பெட்டி ஏற்றுக்கொண்டான். சந்தோஷமா கர்த்தர் பார்த்தார். இப்ப எல்லாரும் பெட்டி எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க? தேவனுடைய பெட்டியும் தேவன் எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க? அடிக்கிறவர், கொல்லுகிறவர், மரணம் வந்து விடும், வாதை வந்து விடும். இப்படி கர்த்தருடைய பெட்டியை பார்த்தாங்க. இப்படி யார் பார்த்தா? இதற்கு முன்பதாக யார் பார்த்தா? பெலிஸ்தியர்கள் பார்த்தார்கள். வாதையை கொண்டு வர்றது, அடிக்கிறதாவும் கர்த்தருடைய பெட்டியை, தேவனுடைய பெட்டியை பார்த்தாங்க. இப்போ தாவீதும் ஆசாரியர்களும் மற்ற எல்லா ஜனங்களும் எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க? ஐயோ, அப்ப இங்க எல்லாருக்கும் சாவு வரப்போது, ஊசா செத்து போயிட்டா, அவர் பாஸ்தி செத்துட்டாரு, அப்ப நாமெல்லாம் என்னாக போறோம் தெரியல. முன்னாடி ஆடுனவங்க, பின்னாடி ஆடுனவங்க, பாடுனவங்க 30,000 பேர் வந்தவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறோம்? பயம் பிடிச்சிருக்கோம். ஐயோ, நம்ம வீட்டுல வாதம் வந்தாலும் வந்துருமோ, நாம செத்தாலும் செத்துருமேன்னு சொல்லி பயத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க. ஆனா ஓபேத்-ஏதோம் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டவனே கர்த்தர் அவனை என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாராம். அல்லேலூயா. ஆமே சொத்துறோம். அந்த 2 சாமுவேல்ல 11 6வது அதிகாரம் 11-12 வாசிங்களேன். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அப்புறம் அவனுடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அப்புறம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் 3 மாதத்துல ஆசீர்வதித்ததை பார்த்தாங்க. அல்லேலூயா. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டி என்ன செஞ்சார்? ஓபேத்-ஏதோம் வீட்டில் இருந்தது, அதனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதான் அறிந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியோட என்ன செய்தான? பெட்டியோடைய. இப்போ பெட்டி ஆகா அங்கே இருக்கக்கூடாது, எங்க இருக்கணும் சொல்லுங்க? அல்லேலூயா. இந்த தடவை சுத்திகரிப்பு கூட்டம் வச்சிருந்தோம். கூட்டத்தில் 2 நாள் வந்துச்சு, கலந்துக்கிட்டோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார். அப்படியா, அடுத்த தடவை நான் முதலாள வருவேன் அப்படிம்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே சோத்திரம். உடனே என்ன செஞ்சானா? அவனை ஆசீர்வதிச்சார், அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சார், அவனுக்கு அவன் வீட்டை ஆசீர்வதித்தார். தேவ மகிமை எல்லாம். அவன் ஒரு அட்ரஸ் இல்லை, இது வரைக்கும் ஓபேத்-ஏதோம்னா யாருன்னே தெரியாது. இப்ப அவன் பேர் தேசத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. தேசத்துக்கே அவன் பேரை பெருமைப்படுத்தினார். இந்த சம்பவம் நடக்கலைன்னா அவன் உயிர் போனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய பெட்டி என் வீட்டுக்கு வர்றதை நான் பாக்கியமா நினைக்கிறேன்னு எப்போ உயிரை விட கர்த்தரை, தேவனுடைய பெட்டியை அவன் அதிகமாய் மதித்து ஏற்றுக்கொண்டான் அந்த லேவியன். அல்லேலூயா. அப்படி ஏற்றுக்கொண்டான் பாருங்க. இன்னைக்கும் 2500 வருஷத்துக்கு மேல ஓபேத்-ஏதோம் குறித்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பேசிக்கொண்டிருக்கிறோம். 20 வருஷம் இருந்த
அபினதாப்பு வீட்டை பேசுனதை விட யாரை பேசிட்டு இருக்கிறோம்? ஓபேத் ஏதோம் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். 3 மாதம். அல்லேலூயா. ஆமா, 3 மாதம் அது என்ன செய்ய வீட்டில் இருந்தது. அவன் செய்கிற எல்லாவற்றையும் அவன் என்ன காரியங்களை செய்ய, அவனுக்கு வீட்டில் என்னெல்லாம் உண்டாயிருச்சோ, விவசாயம் இருந்துச்சா, ஆடு மாடு மிருகச்சீவன்கள் இருந்துச்சா, மற்ற என்னென்ன காரியம் அத்தனையும் ஆசீர்வதிச்சார் பாருங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்து 3 மாதத்தில் இப்படி ஒரு பெருக்கமா, 3 மாதத்தில் இப்படி ஒரு ஆசீர்வாதமா, 3 மாதத்தில் இவ்வளவு நன்மைகளா, அப்படி பார்த்து ஜனங்களுக்கு கண்டு பிரமிக்கிறாங்க. ஒரு ராஜாவே பொறாமப்படுற 3 மாசத்துல இம்புட்டா கண போடுறாரு ராஜா. இதுக்கு மேல இங்க என்ன செஞ்சிருக்க கூடாது, வச்சிருக்க கூடாது. முதல் வேலை எதைத்தான் பார்த்தாங்கணும், வெட்டியான சணநூலை தரிச்சு என்ன செய்யணும், சணநூலோட ஆடையை தரிச்சு, ஏபோத்தை தரிச்சு, என்னென்னமோ தரிச்சாச்சு என்ன செய்யும், சாக்கவாச்சும் தரிச்சுட்டு என்ன செஞ்சிரும், ஆண்டவரே ஆடுறேன் பாடுறேன் பாருங்க, மெல்லிய நான் ராஜாவா வரல, நான் மெல்லிய வசரத்தோட வரல, நான் கிரீடத்தோட இப்ப என்ன செய்யல, நான் ஒரு ராஜாங்கிற ஒரு இதுல வரல ஆண்டவரே, ஒரு வேலையாட்குள்ள வேலையாளா, ஒரு சாதாரண ஆளா என்ன செய்யறேன், உங்க முன்னாடி வரேன், நான் இன்னும் நீசனாவேன்னு சொன்னார் பாத்தீங்களா மனைவிட்ட. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா இன்னும் நீசன் ஆகிறேன், இன்னும் நான் கீழே போவேன், இன்னும் அவருக்கு முன்பாக நான் என்ன செய்யறேன், தாழ்த்துறேன். ஆனா எனக்கு என்ன வேணும் ஆண்டவரே, நீங்க வேணும், உங்க உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யணும், வந்தே ஆகணும்னு பிடிச்சாரு. இதை யாரை பார்த்து பாடத்தை கத்துக்கிட்டாரு? ஓபேத் ஏதேமை குறிச்சு. அவரை குறித்து அதிகமா வசனங்கள் சொல்லப்படலைனாலும், ஒருவேளை சொன்ன மாதிரி 4 ஓபேத் ஏதேம் இருந்தாங்களா, இல்லை ஒரே ஓபேத் ஏதேம் தான் அவர் வாசல் காக்கிறவராக இருந்தாரா, இல்லை நம்ம இசை வாசிக்கிறவராக இருந்தாரா, பாடகர் குழுவில் இருந்தாரா, எதுத்தூனின் குமாரனாக இருந்தாரா தெரியல. அல்லேலூயா. அதெல்லாம் சேர்த்தா ஒரு பெரிய கோர்வை வரும். அப்போ இந்த ஓபேத் ஏதேமுக்கு குமாரர்கள் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா கித்தியனாகிய ஓபேத் ஏதமா தெரியல. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஒரு வசனம் வருகிறது. அல்லேலூயா. 1 நாளாகமம் 26 4, 5, 6 வசனத்தை வாசிக்கலாம். ஓபேத் ஏதோமின் குமாரர் மூத்தவனாகிய சமயாவும், யோசபாத், யோபாப், சாகார், நெதனெயேல், அம்மியேல், இசகார், பெபுல்தாயி என்னும் 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம், 6ஆம், 7ஆம், 8ஆம் குமாரருமே தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அவன் குமாரனாகிய செமையாவுக்கும் குமாரர் பிறந்து அவர்கள் பராக்கிரமசாலிகளாய் இருந்து தங்கள் தகப்பன் குடும்பத்தாரை ஆண்டார்கள். இங்க இதை கவனிக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அந்த வார்த்தையை கவனிக்கும் போது இந்த கித்தியனாகி ஓபேத் ஏதோமா இருக்கலாம் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது. கர்த்தர் அவனை என்ன செஞ்சிருந்தார்? தேவன் அவனை ஆசீர்வதித்து இருந்தார். எப்ப இருந்தாரு? முடிஞ்சிருச்சு. எப்போ? அந்த 3 மாசம் ஆசீர்வதித்து இருந்தார். அந்த கணக்குப்படி இதை பார்த்தா இந்த ஓபேத் ஏதோமும் அவரும் ஒருவர் என்று சொல்லி நாம் அப்படின்னு ஒருவராய் இருந்தால் இவர் யாருடைய வம்சத்தில் வந்தவர்னா கோராகின் வம்சத்தில் வந்தவராய் இருப்பார். 1வது வசனம் கோராகியரின் சந்ததியான அப்படி சொல்லிட்டு என்ன செய்து வருது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கித்தியன் ஆகிய ஓபேத் ஏதோம் இருக்கனால கித்தியன் அப்படின்னு அங்க வருது. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார் அப்படின்னா 3 மாத பெட்டி இருந்துச்சு. அப்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருந்தார். அந்த கித்தியனாகி ஓபேத் ஏதோம் இவராய் இருந்துச்சுனா இந்த ஓபேத் ஏதோம் அவர்னா இவருக்கு எத்தனை குமாரர்கள் வந்திருக்கிறார்கள்? 8 குமாரர்கள். தேவன் அவனை ஏற்கனவே என்ன செஞ்சிருந்தாராம்? ஆசீர்வதித்து இருந்தாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னு பார்த்தா இவர் கோராகின் வம்சத்தில் தள்ளப்பட்ட கோராகின் வம்சத்திலிருந்து வந்த லேவி இவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப தள்ளப்பட்டவர்கள், ஆகாதவர்கள், பிரபல்யம் இல்லாதவர்கள், யாருக்கும் தெரியாதவர்கள். ஆனா ஒன்னே ஒண்ணு, அவங்களுடைய அர்ப்பணிப்பு. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, தேவனுடைய பெட்டி என் வீட்டுல என்ன செய்யணும். அல்லேலூயா. 8 குமாரர்களா கவலை இல்லை, மனைவியா நானா எதுவும் கவலை இல்லை. தேவனுடைய பெட்டி, வாழ வைக்கிற பெட்டி, ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் உண்டே. தேவ வார்த்தை எப்படிங்க? தேவனுடைய பெட்டினா என்ன?
10 கட்டளைகளை வச்சிருக்கிற ஜீவ வார்த்தை உடையது. அது வாழ வைக்கத்தான் செய்வதே, ஒரு நாளும் கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவனுடைய எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், அவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், அவன் கையில் செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்தார், அவன் பேரு பெருமைப்படுத்தினார், கர்த்தரவனை கனம் பண்ணினார். யார் பார்த்தா இந்த ஓபேத்-ஏதோம் வீட்டிலேயே 3 மாசம் பெட்டி இருந்திருக்கான். இவனை போல ஒரு நீதிமான் யாரும் இல்லைன்னு சாட்சி சொல்லியிருப்பாங்க. இவன் குடும்பத்தை போல நீதிமான் யாரும் இல்லை. அவன் தேசத்தில் எத்தனையோ பிரபலங்கள் இருந்தாலும் அற்பமாய் இருந்த, ஏளனமாய் இருந்த, பிரபல்யமாகாத ஒரு சாதாரண லேவியனாய் இருந்த இவன் வீட்டை தேடி கர்த்தர் போய் 3 மாசம் என்ன செய்யற, பெட்டி உட்கார்ந்துருந்துச்சு. அல்லேலூயா. ஒன்னு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்துச்சு. அப்புறம் என்ன செஞ்சு, அப்புறம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள உடன்படிக்கப்பட்டு இருந்துச்சு. இது தவிர்த்து அபினதாப் வீட்டுல இருந்துச்சு, அப்புறம் ஓபேத்-ஏதோம் வீட்டுல இருந்துச்சு. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய மகிமை. அந்த உடன்படிக்கப்பட்டு இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒருக்கா பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒருக்கா பரிசுத்தமா வரணும், செத்து போயிருவா. அப்படி அந்த நாட்டிலேயே நம்பர் 1 பரிசுத்தவன் யாரு? பிரதான ஆசாரியன். அவனே மிஸ்டேக்னா பணமாத்தான் வெளியில வரணும். அதுக்கு அவன் ஒரு நாள் உள்ள போயிட்டு வர்றதுக்கு 364 நாள் ஆயத்தமாவா. அப்படி எத்தனை நாள்? 364 நாட்களும் ஆயத்தமாகி தன்னை தகுதிப்படுத்தி எங்க வரணும்? அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து, இந்த இடத்துக்கு வந்து தூபங்கண்ட பெட்டியிலிருந்து, அதாவது ரத்தத்தை எடுத்து கிருபாசனத்திலையும் பெட்டியிலையும் தெளிக்கணும். பாவ நிவாரண பலி ஃபர்ஸ்ட் ஆசாரியனுக்காகவும் அப்புறம் இஸ்ரவேல் ஜனத்துக்காகவும் என்ன செய்யணும்? ரத்தத்தை தெளிக்கணும். தெளிச்சிட்டு அப்புறம் வெளியிலேருந்து தூபம் காட்டி அப்படி வெளியில் வந்துட்டானா அவனை போல பரிசுத்தவன் யாரும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு தேவனுடைய பெட்டி யார் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்குது? ஓபேத்-ஏதோம் வீட்டில். அபினதாப் ஒரு பெரிய ஆசாரியனா இருந்திருப்பாரு. அதனால அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அந்த பெட்டியை எடுத்து கொண்டு வந்து எங்க வச்சாங்க? அபினதாப் வீட்டில் வச்சிருந்தாங்க. ஆனா இவர் வீட்டில் ஓபேத்-ஏதோம்ல கொண்டு வந்து வைக்கணும் ஜனங்கள் டிஸ்கஸ் பண்ணல. பிரபுக்கள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் யாருமே பிளான், தீர்க்கதரிசி போன்ற சாமுவேல் போன்ற பெரிய ஆட்கள் பிளான் பண்ணவே. ஆனா யார் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க? கர்த்தர் பிளான் பண்ணி இருந்தார். யார் வீட்டுக்கு நான் போவேன்? ஓபேத்-ஏதோமுடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், அர்ப்பணிப்புகள், தியாகங்கள் கர்த்தர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அதனால இவன் தவறினாலும் இவன் துணிகரமாய் இருந்தான். ஆனா இவன் தன்னை தாழ்மைப்படுத்தி இருந்தான். இப்ப பாக்குறாரு ஓபேத்-ஏதோம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் சாதாரணமான ஆள் தானே, ரொம்ப பிரபல்யம் இல்லையே. இவன் வீட்டுல கர்த்தருடைய பெட்டி 3 மாசம் இருக்குது, இவனுக்கு ஒண்ணு நடக்கலையே. இவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறான். அபினதாப்புக்கும் ஓபேத்-ஏதோமுக்கும் வச்சா ஒரு எறும்புக்கும் யானைக்கும் ஒரு எமய மலைக்கும் ஏணி வச்ச மாதிரி இருக்குமே சைஸ். ஆனா அவங்க வீட்டுல இருக்குதே. அப்ப தாழ்மை உள்ள இடத்துல, உண்மை உள்ள இடத்துல, அர்ப்பணிப்பு உள்ள இடத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு? அப்படின்னா நான் இனி ராஜவஸ்திரம் தரிச்சுக்கிட்டு அவருக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். என்ன செய்ய போறேன்? ஆமா, சணலை தரிச்சுக்கிட்டு இன்னொன்னு ஈசன் ஆவேன். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஓபேத்-ஏதோம் கழிச்சமர் அதே கிருபை எனக்கு என்ன செய்வார்? அழிப்பார். போய் அங்க போய் என்ன செய்யறாரு? ஆடி என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினாராம் பெட்டி எடுக்கிறதுக்கு. என்ன பண்ணினாரா? அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடினால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். இப்போ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை போய் தங்களை பரிசுத்தப்படுத்தி என்ன செய்யறாங்க? எடுத்து என்ன செய்யறாங்க? பரிசுத்தப்படுத்தி போய் உடன்படிக்கை பெட்டியை எடுத்து தோல்ல தூக்கி லேவியர் வைக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை என்ன செய்யல? போன தடவை ஏன்டா பெட்டியை தூக்கல அப்படி சொல்லி என்ன செய்யல? கர்த்தர் அவங்களை அடிக்கல.
அவருக்கு என்ன செய்றாரு, அனுக்கிற மாதிரி தோல்ல வச்சுட்டு நான் உயிரோட தான் இருக்கிறேன், நல்ல வேலை, சோத்திரம் 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 அப்படின்னு என்ன செய்றாங்க. எப்பா பெட்டியை தொட்டதுக்கு, அது பெட்டி தொடல, அந்த தண்டு 2 பக்கம் தண்டு பாய்ச்சிருப்பாங்க, பெட்டி நடுவில் இருக்கும். என்ன செய்யணும், இந்த பக்கமும் அந்த பக்கம் அந்த அப்படி நிற்பாங்க. அந்த தண்டு தோல்ல தூக்கி வச்சு உயிர் போகலை, எல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சோத்திரம் 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 உடனே கொண்டு வா. 7 காளையை வச்சு என்ன சரி 7 காளையும் 7 ஆட்டுக்களாக்களும் உடனே என்ன செய்றாங்க, முன்னாடி பலியிடுறாங்க. அப்பாடா ஆண்டவரே உங்களுக்கு நன்றி நன்றி, எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களேன்னு சொல்லி. எப்பா அடுத்த ஸ்டெப் எடுத்துச்சு நம்ம போனோம்னா என்ன செய்யுங்க, பலி செலுத்துங்கப்பா அப்படி சொல்லி பலி செலுத்தி அனுக்கிரகம் பண்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், பெட்டியை எடுக்க கர்த்தர் என்ன செய்றாரு, அனுமதிக்கிறாரு, கிருபை தந்தாரு தாவீதுக்கு. இதெல்லாம் தாவீது துரத்துன்னு பார்த்துட்டு என்ன செய்றாரு, முன்னாடி போய் பெட்டிக்கு முன்பதாக ஆடி கர்த்தரை துதிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்புறம் கர்த்தருடைய காரியத்தில் அவர் முக்கியமாய் செயல்பட ஆரம்பிச்சு. இன்றைய நாளில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த 3 மாசமாக தாவீதுக்கு போனோடனே அவருடைய யோசனை, ஏன் பெட்டி இங்கே கொண்டு வர முடியல, நான் தகுதி இல்லையா, இந்த பட்டணம் தகுதி இல்லையா, தேவனுக்கு சித்தம் இல்லையா, பெட்டி அடித்தது காரணம் என்ன ஏதுன்னு அவர் என்ன செய்கிறார், உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி குணப்படுகிறார் தாவீது. அப்புறம் அதற்குரியவர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். 20 வருஷமா பெட்டியை சுமக்கலைங்க. சீலோவுல என்ன நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இருந்துச்சு, அங்க யாருமே பெட்டியை சுமக்கலையே. பெட்டியை சுமக்கிறது இருந்த தெரிஞ்சாதான் என்ன செஞ்சிருப்பாங்க, சுமந்திருப்பாங்க. ஏன் இது மறக்கப்பட்டு போனது, கோகாத்தின் வம்சத்தில் உள்ளவங்க தான் இது சுமக்கணும். விசேஷமா கோராகின் வம்சத்தார் இதை தூக்கி சுமக்கணும். அல்லேலூயா. அவங்க என்ன செய்ய தூக்கி சுமந்திருக்கணும். அதெல்லாம் தடைப்பட்டு போனது, அதெல்லாம் விடுபட்டு போனது. ஒரே இடத்துல பெட்டி வந்து இருந்ததுனால அந்த ஊழியமே இல்லாமல் போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால எல்லாம் மறந்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஊழியம் ஒரு நாளும் மறக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தாவீது என்ன செய்தார், அவங்களுக்கு அண்ணன் சேவைகளை பாடுற ஊழியம், துதிக்கிற ஊழியம், ஆராதிக்கிற ஊழியம், இசை மீட்டுகிற ஊழியம், அப்படி என்ன செய்யற வாசல் காக்கிற ஊழியம்னு சொல்லி எல்லாம் பிரித்து அவங்களுடைய ஊழியங்களை அவர் கற்றுக் கொடுத்த பிரமாணங்களை நேர்த்தியாய் செய்யும்படிக்கு பகுத்து கொடுத்தார். இன்னைக்கு நாமும் ஓபேத் ஏதேமை போல இருக்கிறோமா, நம்மை தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா, எந்த நிலைமையில கர்த்தரை உண்மையை துதிக்கிறவர்களாக இருக்கிறோமா, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை உண்டுன்னு சொல்லி ஓபேத் ஏதேமுடைய வாழ்க்கையை முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் காண்பிச்சு. முழு இஸ்ரவேல் தேசம் யார் அந்த ஓபேத் ஏதேம், இப்போனா கூகுளில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாம் தெரிஞ்சிருப்போம். சர்ச் பண்ணி ஓபேத் ஏதேம் ஊர் எங்கே, பேர் எங்கே, அட்ரஸ் எங்கே, பின்னணிங்க ஒன்று என்ன செஞ்சிருவோம், கூகுளில் அடித்து சர்ச் பண்ணுற மாதிரி அங்கே என்ன செய்யும், முழு தேசமும் 3 மாதம் என்ன செய்யுது, ஓபேத் ஏதேம் திரும்பி பார்க்க வச்சு. அல்லேலூயா. யாரும் உங்களை பார்க்கலன்னா கர்த்தர் உங்களை பார்க்குறார். உங்களை பார்க்குறங்கிறத விட உங்கள் இருதயத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார். ஆனால் பெட்டிக்காக அவன் ஏக்கமுற்றிருந்தான். பெட்டியை தான் வீட்டுக்கு வர்றதுக்கு அவன் என்ன செய்தான், ஆர்வமாக இருந்தான். அதற்கு உடனே கீழ்ப்படிந்தான். எதுவும் சொல்லலை. தாவீது வேண்டாமா பெட்டி வேண்டான்னு பயந்தப்போ வேற என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். அல்லையே சொல்லுங்களேன். இல்லைங்க நான் பெரிய பாஸ்டர் இல்லை, பெரிய ஊழியக்காரில், பெரிய பரிசுத்தம் வந்தால் எனக்கு தகுதி இல்லை, அதெல்லாம் சொல்ல, அது வருவதே பாக்கியம். அல்லேலூயா. அப்படி சொன்னா இந்த ஓபேத் ஏதேம் அவனுடைய எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும், ஆனால் கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய வார்த்தை வேணாம், பிரசங்க வேணாம், சத்தியம் வேணாம், ஆண்டவர் வேணாம். சுகம் வேணும், ஆனால் சுகமாக்குற கர்த்தர் நிறைவுகளை, ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை எல்லாம் தரணும். ஆனால் யார் தேவையில்லை, தருகிற தேவன் தேவையில்லை. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், கர்த்தர் நம்ம இதில் நம்ம சுத்திர ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவாராக. ஓபேத் ஏதேமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கர்த்தர் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக.